ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படா தோஸ்த் i4 HSD மாடல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல லோடிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் பாடி டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ஜினை பொறுத்தவரையில் 1.5 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. டர்போ சார்ஜ்டு என்ஜின் தான். LND டெக்னாலஜின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு நைட்ரிக் ஆக்சைடு எல்லாமே பொல்யூஷன் ஃப்ரீயாக ஏற்படுத்துகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பவரை பொறுத்தவரையில் 80 ஹார்ஸ் பவர் இருக்குது. டார்க்கை பொறுத்தவரையில் 190 நியூட்டன் மீட்டர் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 1478 சிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து BS6 நாம்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. 3 சிலிண்டர் என்ஜின் தான். ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை 50 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து 13 km/லிட்டர் கிடைக்குது. டேர்னிங் ரேடியஸ்ன்னு பார்த்தோன்னா 11,000 மில்லிமீட்டர், அதாவது 11 மீட்டர் டேர்னிங் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. லென்த்தை பொறுத்தவரை 5025 mm கொடுத்துருக்காங்க. விட்த்தை பொறுத்தவரை 1842 mm. ஹைட்டுன்னு சொன்னோன்னா 2061 mmல கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்துக்கிட்டோன்னா 206 mmல கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் அதே மாதிரி தான் 2590 mmல கொடுத்துருக்காங்க. க்ரோஸ் வெயிட்னு பார்த்துக்கிட்டோன்னா 3490, அதாவது 3490 kg. பேலோடு 1860 kgயில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டிசைன், எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட மாடர்ன் ஸ்டைலில் நல்ல ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்லேயும் அதே மாதிரி தான். கியர் பாக்ஸை பார்த்துக்கிட்டோன்னா 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் வருது. கிளச்சு வந்து 240 mm சிங்கிள் டயஃப்ரம் கிளச்சு கொடுத்துருக்காங்க. கேபிள் ஆப்ரேட்டர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டியரிங் வந்துடுது. டில்டபிள் டைப்பு தான். அப்புறம் வந்து ஏர் கண்டிஷனும் வருது. சீட்டிங்கை பொறுத்தவரை டிரைவர் ப்ளஸ் 2 பேர் இருக்க மாதிரி இருக்குது. பிரேக்ஸ் வந்து ஹைட்ராலிக் வேக்யூம் அசிஸ்டட் பிரேக்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஓவர் ஸ்லங் பேரபாலிக் லீ ஸ்ப்ரிங் இருக்குது. ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஓவர் ஸ்லங் செமி எலிப்டிக்கல் லீ ஸ்ப்ரிங் இருக்குது. 3+3 2 ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. கேபின் டைப்பை பொறுத்தவரை சேசிஸ் வித் கேபின் தான். நம்பர் ஆஃப் டயர் பார்த்தோன்னா 4. டயர் சைஸை பொறுத்தவரை 7 R15 டைப்பு LT 12 ப்ளை ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வண்டியோட மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல டிசைன் எல்லாமே இருக்குது. ஃபியூல் டேங்க் அதே மாதிரி பாலியுரேத்தேனில் கொடுத்துருக்காங்க. துருப்பிடிக்குங்கிற கவலை கிடையாது. வண்டியோட ஏரோடைனமிக் டிசைனு அது மட்டும் இல்லை, வண்டியில் லோடிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியான பில்ட் குவாலிட்டி தான் இருக்குது. வண்டியில் வந்து லோடு அதிகமாக ஏற்றினாலும் இந்த பாடி வந்து நல்லா தாங்குற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் டயர் எல்லாமே நல்ல 4 டயர்ஸ் வந்து நல்ல அமைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லலாம். இந்த வண்டி வந்து இந்தியாவில் டாப் செல்லிங் மினி ட்ரக்ஸில் ஒரு இதாட்டு இருக்குது. இது வந்து காம்படிஷன் பார்த்துக்கிட்டோன்னா டாட்டாவோட இன்ட்ரா சீரீஸும், அதே மாதிரி பார்த்தோன்னா மகேந்திராவோட சுப்ரோ எக்ஸல், அந்த இதெல்லாமே வந்து இதுக்கு காம்படிட்டராட்டு சொல்லப்படுது. இருந்தாலுமே அசோக் லேலன்னு சொல்லும்போது அதோட வலிமை, அதை பார்க்குறதுக்கு ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்குங்கிறது நமக்கு எல்லாம் சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்தியன் ரோடுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான வண்டின்னே சொல்லலாம். இதை ப்ரைஸை பொறுத்தவரை 9.47 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.